விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது. கிரியா விபூதி சோப். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்று 100 நாட்களை கடந்திருக்கிறார் மோடி அவர்கள். இந்த 100 நாளையும் நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். இந்த 100 நாளில் 25 லட்சம் கோடிக்கு வளர்ச்சி பணிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறார் மோடி. வளர்ச்சி அடைந்த நாட்டுக்கான அடித்தளம் இந்த 100 நாள் 2047 வளர்ச்சி அடைந்த நாட்டுக்கான அடித்தளம் செய்யப்பட்டிருக்கு இந்த 100 நாளில் அப்படின்னு பாஜக பெருமையாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சாதிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த 100 நாள் என்று கடந்த 10 ஆண்டுகளிலேயே அவர்கள் 2 ஆட்சி காலங்களிலேயே அவர்களுடைய சாதனை என்று எதுவும் இல்லை, வேதனை தான். ஆனால் இந்த 100 நாளில் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் இன்னொன்று இதில் இந்த 100 நாளில் அவர்கள் சாதனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுவரைக்கும் அவர்கள் சட்டங்களை எல்லாம் கொண்டு வருவது, தன்னுடைய ப்ரூட்டல் மெஜாரிட்டியை வைத்து எந்த சட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி பல சட்டங்களை நிறைவேற்றி கொண்டது தான் கடந்த காலங்களில் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த மோடி 3.0 ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, யூட்டன் மோடி அரசு என்று கூட சொல்லலாம். சட்டங்களை எல்லாம் அதுக்கு ஒரு 2-3 உதாரணங்களை சொன்னீங்கன்னா, லேட்ரல் என்ட்ரியில அறிவிப்புகளை வெளியிட்டு அந்த எல்லோருக்கும் அந்த பதவிகளை எல்லாம் கொடுக்கலாம் என்று நினைத்து அவர்கள் லேட்ரல் என்ட்ரியில கொண்டு வரலாம் என்று வெளியிட்டை அந்த இடஒதுக்கீட்டு முறையை ஒழிக்க சதி நடப்பதாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் கண்டன குரல் எழுப்பிய பிறகு அந்த ரீஎன்ட்ரி லேட்ரல் என்ட்ரி திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட வக்ஃப் வாரிய மசோதாவை திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி அதுவும் கிடப்பில் போடப்பட்டது. மூன்றாவதாக ஓய்வூதிய திட்டத்திற்கு, பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பி பல மாநிலங்கள் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நிலையில இப்பொழுது ஒருங்கிணைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு ஒன்றை புதுசாக அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய அரசு தள்ளப்பட்டது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாவற்றையும் அது போல ஒலிபரப்பு மசோதா, சேவை மசோதாவையும் ஒழுங்கு மசோதாவையும் கிடப்பில் போட்டிருக்காங்க. இது மாதிரி எல்லா திட்டங்களையும் இவர்கள் தன்னுடைய ப்ரூட்டல் மெஜாரிட்டியை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற அவர்களுடைய திட்டம் இந்த 3.0 இந்த 100 நாள்ல பலிக்கல அப்படிங்கிறத ஒன்று சொல்லலாம். இரண்டாவது, இவர்களுடைய சாதனை என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மக்கள் பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது. சரி, விலையை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அதனை ஒரு சாதனையாக இவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பெட்ரோல் டீசல் விலையை. ஆனா கடந்த 9 ஆண்டுகள்ல கலால், செஸ், சர்சார்ஜ் மூலமா 28,33,000 கோடி மத்திய அரசு வசூலித்திருக்கிறது. ஆனால் அந்த பலனை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்களா, சாதாரண மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. 2014 சர்வதேச கச்சா எண்ணெயுடைய விலை $140 இருந்துச்சு. அப்ப பெட்ரோல் 72 ரூபாயும் டீசல் 50 ரூபாய்க்கும் கொடுக்கப்பட்டது. சமையல் எரிவாயு 410 ரூபாய் இருந்தது, மானியம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது கடந்த 15 மாசங்கள்ல கச்சா எண்ணெய் விலை ரொம்ப சரிவடைந்து $70 வாங்குறாங்க. இப்ப பெட்ரோல் அவங்க 70 ரூபாய்க்கு சாதாரணமாகவே கொடுக்கலாம். ஆனா 100 ரூபாய்க்கு பெட்ரோலையும் டீசலை 92 ரூபாய்க்கும் வைத்துக்கொண்டு அதில் பெட்ரோல் விலையில் 54%, டீசலில் 49% வரியாக விதித்து இவர்கள் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பலனை ஏழை சாதாரண மக்களுக்கு கொடுக்கவில்லை. அதனால் விலைவாசி உயர்வு இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறது. அதை பற்றி இந்த அரசு கவலைப்படவில்லை. இன்னொன்று, நீங்க சொன்னீங்க அவர்கள் சாதனை செய்திருக்கிறாங்க, இத்தனை லட்சம் கோடி இது பண்ணியிருக்காங்கலாம் சொல்றீங்க. ஆனா இவர்களுடைய ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், இது நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட்னு முன்னாடியெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இப்ப அவர்களுடைய இந்த 100 நாள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர்களுடைய பணி எப்படி மாறி இருக்குன்னா, நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட்ல இருந்து எஃப்டிஏவா மாறி இருக்கு. அதாவது ஃபேக் டேட்டா அவைலபிள் கவர்மெண்டா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர்கள் எல்லாமே சமீபத்தில் நிதியமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டாங்க. முத்ரா லோன் பற்றி ஒரு புள்ளி விவரம். இந்தியா முழுக்க முத்ரா லோன்ல, அதாவது இந்தியா முழுக்க அவரோட கூற்றுப்படி 49.5 கோடி வங்கி கணக்குகள் இருப்பதாகவும், அதுல மொத்தம் 29.76 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையே 8 கோடி பேர் தான். ஆனா 5.6 கோடி ரூபாய்க்கு 6 கோடி பேருக்கு ரூபாய் 3 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினது மட்டும் கிடையாது. கோவை மாவட்டத்தில் நின்று பேசுகிறார். கோவை மாவட்டத்தில் மட்டும் 20 லட்சம் பேருக்கு 20 லட்சம் பேருக்கு என்ன எவ்வளவுன்னா ரூபாய் 13,180 கோடி ரூபாய்
கடன் வழங்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கோவை மாவட்டத்தின் மக்கள் தொகையே கிட்டத்தட்ட 34 லட்சம் தான். ஆனா 20 லட்சம் பேருக்கு அவர் கடன் வழங்கியதாக குறிப்பிடுகிறார். இப்படி அதற்கான புள்ளி விவரங்களை கேட்டால் இவர்கள் தருவதில்லை. இவர்கள் புள்ளி விவரங்களையும், அதாவது ஒரு மத்திய நிதியமைச்சர் யாரோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சாளர் சொல்லிவிட்டு செல்கிறார் என்று சொன்னால் அதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை. ஆனால் ஒரு நிதியமைச்சர் ஒரு புள்ளி விவரம் என்று சொல்லி இதனை வெளியிட்டு விட்டு சென்றிருப்பது, அதற்கான எந்த விதமான டேட்டாவும் இல்லாமல் சொல்லி சென்றிருப்பது என்பது இவர்கள் ஏதோ ஒரு வாய்க்கு வந்ததை இந்த சாதனை என்று சொல்லித் திரிவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 23 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டு விட்டோம், இவ்வளவு லட்சம் கோடி இது செலவு செய்து விட்டோம். இப்ப கூட அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய 100 நாள் சாதனை என்று என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 60 கோடி இந்தியர்களுக்கு வீடு, கழிப்பறை, எரிவாயு, குடிநீர், மின்சாரம், 5 கிலோ ரேஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. அடுத்த தேர்தலுக்குள் வீடு, அனைவருக்கும் வீடு என்பதுதான் எங்கள் இலக்குன்னு சொல்றாரு. இந்த அனைவருக்கும் வீடு என்று சொல்றத பாத்தீங்கன்னா 2014 பாஜக தேர்தல் அறிக்கையில இருக்கு. 5 வருடங்களுக்குள் அனைவருக்கும் வீடு என்பதுதான் எங்களுடைய இலக்குன்னு. அதே போல அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் என்று சொல்வதும் 2014 தேர்தல் அறிக்கையில இருக்கு. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் எதுவும் இல்லை. நீங்கள் வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும், அல்லது குடிநீர் வழங்கும் திட்டமாக இருக்கட்டும், இந்த ஜல் ஜீவன் சொல்றாங்க, அதுல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வெறும் இணைப்பு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடிநீரோட இணைப்பு, ஒவ்வொரு இடங்களிலும் இணைப்பு இருக்கிறதே தவிர அதில் குடிநீர் வரவில்லை, அதற்கான இணைப்பு கொடுக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. அதே போல கழிப்பறை கட்டியவர்கள் அந்த கழிப்பறைக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்காமல் இறுதியாக அது குறிப்பிட்டப்பட்ட பிறகு அதை பஞ்சாயத்துக்களோடு இணைந்து மறுபடியும் அந்த குடிநீர் வசதியை செய்து தந்தார்கள் இவர்கள். இப்ப இதுதான் உண்மை. எந்த திட்டத்தையும் இவர்கள் திட்டமிடாமல் தொடர்ந்து தாங்கள் செய்து விட்டோம் என்று மேம்போக்காக பேசிக்கொண்டு இந்த 100 நாள்ல தமிழகத்துல 2 வந்தே பாரத் ரயில் விட்டுருக்கிறாரு. ஏற்கனவே 7 வந்தே பாரத் ரயில் விடப்பட்டிருக்கு. இந்த 100 நாள்ல நெடுஞ்சாலைத்துறைக்கு தமிழ்நாட்டுக்கு 20,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்றாரு. நீங்க இல்ல, சாலை மேம்பாடு இதெல்லாம் எந்த ஆட்சி இருந்தாலும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு தான் இருக்கும். ரயில்வே திட்டங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த முறை அந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதியை விட குறைக்கப்பட்டிருக்கிறது, சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல மெட்ரோ ரயிலோட 2ஆம் கட்ட திட்டத்திற்கு இவர்கள் நிதி ஒதுக்கவில்லை. கோவை ஒதுக்கின நிதியை இவங்க செலவு பண்ணலன்னு சொல்றாங்க நிதியமைச்சர். இல்ல, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அது செலவு செய்து இந்த அரசு அதற்கான என்னென்ன செலவு செய்தோம் என்பதையெல்லாம் அமைச்சர் மாநில அமைச்சர் திட்ட புள்ளி விவரங்களோடு தெரிவித்து விட்டார். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வந்தே பாரத் ரயிலையும் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், இவர்கள் விமான கட்டணத்தை உயர்த்துவதற்காக இந்த ஒரு வந்தே பாரத் ரயிலை விட்டுவிட்டு சாதாரண மக்களுக்கு பயனில்லாத வந்தே பாரத் ரயிலை, அதாவது சாதாரண ரயில்களின் சேவைகளை குறைத்துவிட்டு வந்தே பாரத் ரயிலை அதிகரிப்பதன் மூலமாக சாதாரண ஏழை மக்கள் ரயில் பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை தான் அவங்க உருவாக்கி இருக்காங்க. வந்தே பாரத் ரயில் விட்டது இவர்களுடைய சாதனை அல்ல, அது சாதாரண மக்களுக்கான ரயில் அல்ல. இவர்கள் ரயில் இன்னொரு அதாவது இரட்டை ரயில் பாதையை அதிகரிப்பதோ அல்லது புதிய ரயில் சேவையை உருவாக்குவதோ தான் இந்த ஒரு மக்களுக்கான, ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான ஒரு நலத்திட்டமாக இருக்குமே தவிர, வந்தே பாரத் ரயிலை விட்டுவிட்டு அந்த ரயில் மூலமாக அங்கு வியாபாரம் பெருகிவிட்டது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொல்வது மக்களை ஏமாற்றும் ஒரு நிலைப்பாடு தான். நீங்க ஒரே ஒரு கருத்தை, இந்த 100 நாட்களில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், மோடி அவர்களுடைய இந்த 100 நாட்கள் என்று சொன்னால் 26 பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான 104 குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. 56 உள்கட்டமைப்பு சரிவு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. 38 ரயில் விபத்துக்கள் நடந்திருக்கின்றன. தேர்வுத்தாள் கசிவு நடந்திருக்கிறது. ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அந்நிய முதலீடு 43% சரிவடைந்திருக்கிறது. வேலையின்மை 8 மாத சாதனையை முறியடித்திருக்கிறது. இதுதான் இவர்களுடைய 100 நாள் சாதனை. அது மட்டுமல்ல, பல கேள்விகளுக்கு இவர்களுடைய பதில் மௌனமாகவே இருக்கிறது. லடாக்கில் சீனாவின் அத்துமீறல் குறித்து மௌனம், மணிப்பூர் கலவரம் பற்றி மௌனம், பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து மௌனம். அதே போல எங்கள் தேசத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கும் மௌனம். இதுதான் இவர்களுடைய 100 நாள் சாதனை. அது மட்டுமல்ல, இன்னொரு சாதனையும் குறிப்பிடலாம். இதை பத்தி கேள்வி கேட்டா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி, ஏழை எளிய மக்கள் பற்றி, அவர்களுடைய மேம்பாடை குறித்து கேள்வியை கேட்டால்
பாட்டி இந்திரா காந்தியை போல நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்ற ஒரு பயமுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் பாட்டி இந்திரா காந்தியை போல நீங்கள் ஒழுங்காக இல்லை என்றால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று ஒருவர் சொல்கிறார். இன்னொருவர் அவருடைய ராகுல் காந்தி அவர்களுடைய நாக்கை எரித்தால் 11 லட்சம் என்று விலை வைக்கிறார். இன்னொருவர் ஒழுங்காக இருங்கள், இல்லையேல் உங்களுக்கு நடக்கின்ற கதையே வேறு என்று இன்னொருவர் மிரட்டல் விடுகிறார். இவர்கள் எல்லாம் சாதாரண ஆள் அல்ல, பாஜகவின் எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் பொறுப்பில் இருப்பவர்கள். ஆனால் இது குறித்து மோடி அவர்கள் மௌனம் சாதிக்கிறார். எந்த விதமான அந்த கண்டனத்தையும் அவர்கள் மீது தெரிவிக்கவில்லை, அவர்களை கட்டுப்படுத்தவும் இல்லை. இதுதான் அவர்களுடையது. இன்னொன்று, இவர்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகிறோம், 2047க்கான அடித்தளத்தை போடுகிறோம் என்று சொன்னார் என்று குறிப்பிட்டீங்க. அவர்களுடைய அடித்தளம் உள்கட்டமைப்பு எப்படி இருக்கிறதுன்றது 1-2 சாம்பிளை சொன்னோம்னா, மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட விமான நிலையங்கள் பார்த்தீங்கன்னா ஜபல்பூர், டெல்லி, ராஜ்கோட் எல்லாம் ஒரு மழைக்கு கூட தாங்களை விழுந்ததை பார்த்தோம். ஷெட் எல்லாம் விழுந்ததை பார்த்தோம். அதனால் பலர் காயமடைந்ததெல்லாம் கூட பார்த்தோம். பாராளுமன்றம், இவர்கள் சாதனையாக வர்ணித்த பாராளுமன்றம் ஒழுகி வாளியில பக்கெட்ல தண்ணி பிடிச்சதை பார்த்தோம். அதே மாதிரி 18,000 கோடியில மும்பையில் கட்டப்பட்ட அடல் சேது பாலத்தில் விரிசல் ஏற்பட்டு அதையும் மக்கள் பார்த்தார்கள். அதே போல குஜராத்தின் சுதர்சன் சேது அப்படின்ற ஒரு பாலம் பிப்ரவரி மாதம் 2024ஆம் ஆண்டு தான் திறக்கப்பட்டது. அந்த பாலத்திலும் விரிசல். நீங்க அதே போல சத்ரபதி சிவாஜி சிலை திறக்கப்பட்டு வெறும் 8 மாதங்களில் உடைந்து நொறுங்கியதை உலகமே பார்த்தது. அது மட்டுமல்ல, இவர்களின் கனவு திட்டம் என்று வர்ணிக்கப்பட்ட இவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சாதனை என்று குறிப்பிடப்பட்ட ராமர் கோவிலின் கருவறையிலேயே மழை நீர் ஒழுகியதை நாம் பார்த்தோம். இதுதான் இவர்களுடைய உள்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டதற்கு அதே போல G20 மாநாடு நடத்தினாங்களே, அந்த மாநாட்டு அரங்கமும் ஒழுகியதை பார்த்தோம். அந்த மாநாட்டு அரங்கத்திற்குள் தண்ணீர் புகுந்ததை பார்த்தோம், மழையினால் தண்ணீர் புகுந்ததை பார்த்தோம். இதுதான் இவர்களுடைய உள்கட்டமைப்பு. உள்கட்டமைப்பில் ஊழல் தான் இவர்களுடைய சாதனை என்று சொல்ல முடியும். அதே போல வினாத்தாள் கசிவுக்கு ஒரே ஒரு உதாரணம் எடுத்தீங்கன்னா, நீட் வினாத்தாள் கசிவு, அதுல தேர்வு மோசடி, யுஜிசி நெட் வினாத்தாள் கசிவு, தேர்வு ரத்து, ஒருங்கிணைந்த CISR யுஜிசி நெட் தேர்வு ஒத்திவைப்பு, NCET வினாத்தாள் கசிவு, எல்லாவற்றிற்கும் பாத்தீங்கன்னா, இதுல இந்த வினாத்தாள் கசிவு எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா அதுல சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் பாஜகவினராகத்தான் இருக்கிறது. ஆக அந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட அனைவருமே பாஜக சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். இப்படி இந்த 100 நாள் மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளின் தொடர்ச்சியாக இந்த 100 நாளிலும் இவர்களுடைய சாதனை என்று சொல்லப்படுவது மக்களுக்கு வேதனையை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. பிரதமர் தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த தலைமையில் அமைக்கப்பட்ட குழு பரிந்துரை ஏற்று இந்த ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அவர்கள் இந்த மாதிரி தேர்தலுக்கு, இப்பொழுது வருகின்ற தேர்தல், நீங்க 4 மாநிலத்துக்கு தேர்தல் வைக்கணும். முதல்ல இந்த 4 மாநில தேர்தலையே ஒரே நேரத்தில் வைக்க முடியல இவங்களால. மகாராஷ்டிரால தேர்தலை தள்ளி வச்சிருக்காங்க. நீங்க 4 மாநிலத்துக்கு தேர்தல் நடக்க வேண்டியதுல 3 மாநிலத்துக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட 3 மாநிலத்துக்கும் 3 கட்டமா தேர்தல் நடத்துறாங்க. கடந்த முறை 2024ல் 543 தொகுதிக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடியல இவர்களால. இவர்கள் 7 கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. இதனையே ஒரு கட்டமாக அல்லது ஒரே நேரத்தில் நடத்த முடியாத இவர்களால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நடத்த முடியுமா என்று கேள்வி வைத்தால், இவர்கள் ஒரு திசை திருப்புறத்துக்கு, இன்றைக்கு அவர்கள் மீது பல பிரச்சனைகள் அவர்கள் தலையில் தொங்குகின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம், மக்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கெல்லாம் இவர்களிடம் பதில் இல்லை. நடத்த முடியும்னு சொல்றாங்களே அவங்க. நாடு எப்பவுமே 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்கு, பணம் விரயமாகுது, அதிகாரிகள் மக்கள் பணி செய்யாம அதுலயே ஈடுபட வேண்டியதா இருக்கு. இன்றைக்கு நீங்க ஜனநாயகத்துல தேர்தலுக்கு செலவு என்பது பெரிய செய்தியே அல்ல. ஜனநாயகத்துக்காக தேர்தல் செலவு செய்துதான் ஆக வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தோட ஒரு பண்பு. நீங்க நீங்க இன்னொன்று, ஒரு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி என்று இருந்தால் நீங்க ஒரே மாதிரி தேர்தலை கடந்த காலங்களில் நடத்தினோமே என்று குறிப்பிடுறாங்க. 52ல நடந்துச்சு, 57ல நடந்துச்சு, ஒரே மாதிரி நடந்துச்சேன்னு சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு இருந்த ஆட்சி என்பது மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி இருந்தது. ஒரே கருத்தோடு இருந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அது சரியாக இருந்தது. இப்பொழுது மாநில பார்வைகள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பார்வை என்று வந்துவிட்டது. மாநில உரிமைகள் தொடர்ந்து மேலொழுங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க மத்தியில் ஒரு கட்சியும் மாநிலத்தில் ஒரு கட்சியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது
மாநில பார்வை என்பது அங்கு மழுங்கடிக்கப்படும். நீங்க ஒரே தேர்தல் என்று சொன்னால், மாநிலத்துக்கு என்று சொன்னால் மாநில முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக, நமக்கான ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு மொழி அல்லது கலாச்சாரம், பண்பாடு அவற்றிற்கான ஒரு தேர்தலாக அந்த தேர்தல் அமையும். நீங்க மத்தியில் இருக்கிறது என்று இதை வேண்டான்னு சொல்றது எதிர்கட்சிகள் தான். ராம்நாத் கோவிந்துடைய குழு கருத்து கேட்டப்ப 80% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு அஸ்வினி. இதுவும் இவர்கள் டேட்டாவின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. முதல்ல 80% மக்கள் என்பது நம்பிக்கை இல்லை. இன்னொன்று, இவர்களுக்கு இதுல 18 அரசியலமைப்பு சட்டத்துல 18 திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த இதை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா 18 திருத்தம் கொண்டு வரணும். அது மட்டுமல்ல, பல கேள்விகளுக்கு இன்னும் அந்த 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 அறிக்கையில் பதில் இல்லை. இவர்கள் ஒரு அடுத்தது இரண்டாவது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்களின் தயவால் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியில் நாளைக்கே கலைத்துவிட்டு ஆந்திராவில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒத்துக்கொள்வாரா? நாளை அடுத்த தேர்தலில் பீகாருடன் சேர்ந்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்ற கேள்விகள் எல்லாம் இங்கு இருக்கிறது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், மாநிலத்தில் அவர்களுக்கு எதிரான கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அதை கலைத்துவிட்டு தேர்தலை வைக்கும் பொழுது அதனை கவர்னர் மூலமாக தாங்கள் ஆட்சியை நடத்தி கொள்ளலாம் அல்லது நீட்டித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கிறது. நீங்க மாநிலத்துக்கு ஒரு தேர்தல், மத்தியில் ஒரு தேர்தல் என்று நடத்தும் பொழுது தேர்தல் செலவு என்பது அது தனித்தனியாக ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்க போகிறது. ரெண்டாவது, கடந்த 2024 எலெக்ஷன்ல கூட 7 கட்டமாக ஏன் தேர்தல் நடத்தணும் என்று சொல்லும் பொழுது பாதுகாப்பு காரணங்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. இங்கிருந்து அங்கு ராணுவத்தை கொண்டு போய் நிறுத்த வேண்டியிருக்கு. இப்ப கூட என்ன சொல்றாங்க, காஷ்மீர்ல ஏன் 3 கட்டமா நடத்துறீங்க, ஏன் ஹரியானாவுக்கும் காஷ்மீருக்கும் ஒரே நேரத்தில் நடத்தலன்னு கேட்டா, இங்கிருந்து ராணுவம் அங்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி ஒரு சிறிய 2 மாநிலங்கள்ல நடக்கிற தேர்தலுக்கே கூட ராணுவத்தை இங்கிருந்து அங்கு அழைப்பதற்காக, பணியில் ஈடுபடுத்துவதற்காக ஒரு 2 கட்டம் 3 கட்டமாக தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலையில இந்தியா முழுமைக்கும் 543 தொகுதிகள், பாராளுமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் எப்படி தேர்தலை இவர்கள் நடத்த முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கெல்லாம் இவர்களுக்கு பதில் இல்லை. ஆனாலும் இவர்கள் இதை ஒரு காரணமாக வைத்து இதனை நடத்த முடியாது என்று அவர்களுக்கு தெரிந்தால் கூட மக்களை திசை திருப்பி இது சம்பந்தமான விவாதங்களை ஈடுபட வேண்டும். இவர்கள் இந்த விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இன்றைக்கு 45 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது, விலைவாசி உயர்வு இருக்கிறது. இவர்கள் ஆட்சியில் பெரும் பணக்காரர்கள் மட்டுமே மேலும் பணக்காரர்களாகி கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் பரம ஏழைகளாக ஆகிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் திசை திருப்புறதுக்கு இதனை ஒரு விவாத பொருளாக்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.